special address on cardiovascular diseases under the theme of Use Heart for Action. Hello, I am Dr. Ramkumar. எனக்கு ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் நிறையா கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, சார் இருக்காரு. அவரோட பாதி எக்ஸ்பீரியன்ஸ் கூட எனக்கு கிடையாது. ஃபார்மா காலேஜில் நல்லா டீட்டெயிலாக கிளாஸ் எடுத்தார். எம்பிபிஎஸ் நான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் படித்தேன். எம்டி ஜென்ரல் மெடிசன் சிதம்பரமில் பண்ணேன். கார்டியாலஜி பெரம்பூரில் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்டியாக் ரிசர்ச் அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் பண்ணேன். ஒரு 1 year சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு 75 ஆஞ்சியோபிளாஸ்டிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்ரீ காமாட்சி ஹாஸ்பிட்டலில் 1 week ஒர்க் பண்ணுறேன். இங்கே ஒரு 10 cases பண்ணியிருக்கோம். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வேர்ல்டு ஹார்ட் டே நேற்று ஆக்சுவலாக செப்டம்பர் 29 உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு ஹார்ட் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. வருஷம் ஒவ்வொரு தீம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஹார்ட் டே வருஷத்துக்கும் ஒரு தீம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன். அதாவது உங்களோட நோ யுவர் ஹார்ட்னு லாஸ்ட் இயர் ஒரு தீம் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் யூஸ் ஹார்ட் ஃபார் யுவர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, யூ ஷுட் டூ ரெகுலர் எக்ஸசைஸ். ரெகுலரா ஒரு 30 to 40 minutes எக்ஸசைஸ் பண்ணுங்க. பேட் ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்மோக்கிங் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி சென்னையில நிறைய கொக்கைன் யூஸ் பண்றாங்க பசங்க. இதுதான் யங் ஏஜ்ல ஹார்ட் அட்டாக், யங் ஏஜ்ல ஸ்ட்ரோக் வரதுக்கு மெயின் காரணம் இந்த ஸ்மோக்கிங் அண்ட் கொக்கைன் தான். இதெல்லாம் பாய்ஸ் ஷுட் அவாய்ட் தீஸ் திங்ஸ். Alcohol, moderate consumption of alcohol is allowed as per our protocol, but சுத்தமா அவாய்ட் பண்றது நல்லது. ஃபர்ஸ்ட் டயட்ரி மாடிஃபிகேஷன் சார் சொன்னார் 5 grams salt தான் ஒரு நாளைக்கு அலௌட் அப்படின்னு சொன்னாரு. அது கரெக்ட் தான். சார் சொன்ன நிறைய மெடிக்கல் டர்ம்ஸ் கரெக்ட் தான். 5 grams சால்ட்ங்கிறது 1 teaspoon எடுத்துக்கலாம். 1 teaspoon சொல்லிட்டு ஒரு 1 teaspoon ஒரு மாடரேட் சைஸ் டீஸ்பூன் வந்து ஒரு 5 grams salt இருக்கும். ஸோ மாடரேஷன் ஆஃப் சால்ட், மாடரேஷன் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால், அவாய்ட் ஸ்மோக்கிங், அவாய்ட் அதர் அபியூசிங் ட்ரக்ஸ். இதான் இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வர மெசேஜ் இந்த வருஷத்துக்கு. இதுக்கு போக சார் நிறைய ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ், பிபி மெடிசன்ஸ் இதை பற்றி எடுத்தாரு. அதை புரிஞ்சுக்கிற அளவு உங்களுக்கு எந்த அளவு எனக்கு இருந்ததுன்னு தெரியல. நீங்க ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். நம்ம ஒரு இன்டராக்டிவ் செக்ஷன் மாதிரி பண்ணலாம். நான் ஏன்னா நேற்று தான் ஒரு இது நடத்தணும், ஒரு மீட்டிங் நடத்தணும். நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் கார்டியாக் ரிசர்ச்னு காமாட்சியில் ஒன்று ஆரம்பிச்சோம். அதனால அதுல கொஞ்சம் பிஸியா இருந்தா நான் எதுவும் பெருசா பவர் பாயிண்ட்லாம் ரெடி பண்ணல. சார் அளவு நான் வந்து ரெடி பண்ண முடியல என்னால. நீங்க எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. நம்ம ஸ்டேஜ்லயே ஒரு இன்டராக்டிவ் செக்ஷன் மாதிரி கொண்டு போகலாம். சார் எந்த கண்டிஷன்ல பேஸ் மேக்கர் பயன்படுத்துவோம்? பேஸ் மேக்கர் சார் நிறைய வகையான பேஸ் மேக்கர் இருக்கு. சிங்கிள் சேம்பர் பேஸ் மேக்கர்னு ஒன்று இருக்கு, டியூவல் சேம்பர் பேஸ் மேக்கர்னு ஒன்று இருக்கு. பேஸ் மேக்கர்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டா கார்டியாக் ரீசென்ட்ரனைசேஷன் தெரப்பி, சிஆர்டின்னு சொல்லுவோம். இன்னொன்று இம்ப்ளான்டபிள் கார்டியோவெர்டர் டிஃபிபிரிலேட்டர், ஐசிடி. இதுதான் நம்ம நார்மலா இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய ஒரு பேசிங் மாலிகூல்ஸ். இதுல வந்து நம்ம சிங்கிள் சேம்பர் பேஸ் மேக்கர் இப்ப காமனா யூஸ் பண்றது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க அது ஹார்ட்ல மொத்தம் 4 சேம்பர் இருக்கு. ஒரு சேம்பர் மட்டும் அது பேஸ் பண்ணும். ஸோ ஒரு சேம்பர் ஒரு டயத்துல கண்ட்ராக்ட் பண்ணும்போது ஹார்ட்டோட இன்னொரு சேம்பர் கண்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதான் நேச்சுரல். நம்ம ஹார்ட் அப்படிதான். ஒரு சேம்பர் கண்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு சேம்பர் ரிலாக்ஸ் ஆகும். பட் பேஸ் மேக்கர்ல, சிங்கிள் சேம்பர் பேஸ் மேக்கர்ல என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சது. இதனால ஃபியூச்சர்ல பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் நிறைய டெவலப் ஆச்சு. அதனாலதான் டியூவல் சேம்பர் பேஸ் மேக்கர் கண்டுபிடிச்சாங்க. இதுல என்ன ஆகும்னா ரைட் சைட்ல மொத்தம் 4 சேம்பர்ல ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிகல் ரெண்டுத்துலயுமே தே வில் பேஸ். இப்ப காமனா ஈவன் ஏவி நோட் டிஸ்ஃபங்க்ஷன் இல்ல 6NS சிண்ட்ரோம் மாதிரி SA நோட் பெத்தாலஜிலுமே இப்ப காமனா டியூவல் சேம்பர் பேஸ் மேக்கர் தான் யூஸ் பண்றோம். ஃபார் ஹார்ட் பிளாக்ஸ் டைப், அதாவது 3 வகையான ஹார்ட் பிளாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி. ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு மெடிசன் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் அப்சர்வேஷன் தான். ஜஸ்ட் பிஆர் இன்டர்வல் மட்டும் இசிஜியில் அதிகமாக இருக்கும். செகண்ட் டிகிரி 2 வகையா இருக்கு, டைப் 1, டைப் 2ன்னு சொல்லுவாங்க. அதுல டைப் 2ல செகண்ட் டிகிரில டைப் 2ல டைப் பிக்கும், தேர்ட் டிகிரி அட்வான்ஸ் டிகிரி ஏவி பிளாக்ஸுக்கும் பேஸ் மேக்கர் நம்ம கொடுக்குறோம். அது ஆபரேஷன் இல்லாம கொடுக்கறதா பேஸ் மேக்கர். ஆமா, ஆபரேஷன்னா ஒரு சின்ன ஒரு இன்சிஷன் இங்க போட்டுட்டு இங்க ஒரு பல்ஸ் ஜெனரேட்டர் சொல்லுவாங்க, பிஜின்னு சொல்லுவாங்க. அதை இங்க வச்சுட்டு ஒரு 2 லீட்ஸ் மட்டும் ஹார்ட்டுக்கு போயிடும். எல்லாமே பெர்க்யூடினியஸா பண்றது, எதுவுமே ஓப்பன் சர்ஜரி கிடையாது. இதுல இன்னும் சில வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது நாங்க கார்டியாலஜிஸ்ட் பண்றது பெர்க்யூடினியஸ் சொல்லுவோம். இன்னொன்று வந்து சர்ஜன்ஸ் பண்றது இருக்கு, எபிகார்டியல் பேசிங் சொல்லுவாங்க. அதாவது உள்ளுக்குள்ள ஹார்ட்டுக்குள்ள போகாம ஹார்ட்டோட சர்ஃபேஸ்ல லீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்பன்னா
ஒரு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், ஒரு குழந்தைக்கு பிறப்புல இருந்தே ஏதாவது ஹார்ட் டிசீஸ் இருக்கு, அதுக்கு ஏதாவது சர்ஜரி பண்றாங்கன்னா டெம்பரரியா அந்த ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த சர்ஜன்ஸுக்கு சம்டைம்ஸ் ஹார்ட் ஒரு 20 தான் துடிக்கணும், சம்டைம்ஸ் 200 துடிக்கணும், அப்பதான் சர்ஜன்ஸ் கேன் டேக் த பைட். அந்த டயத்துல பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து எபிகார்டியல் பேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஸ்கின் மேல வச்சு ஸ்கின்னு கீழே சப்கியூட்டனஸா வச்சு they will பேஸ் ஃபார் த ஹார்ட். இன்னொன்று டிரான்ஸ்குடினஸ் பேசிங் ஒன்று இருக்கு, அதாவது ஸ்கின் மேலேயே வச்சிருவாங்க. இது வந்து ஃபார் எமர்ஜென்சி, ஒரு கேஷுவாலிட்டியில இருக்காங்க, கார்டியாலஜிஸ்ட் அவைலபிளா இல்ல, ஒரு ஹார்ட் பிளாக்ல வராங்க ஒரு பேஷண்ட், நார்மலா 70ல இருந்து 100க்குள்ள ஹார்ட் ரேட் இருக்கணும், திடீர்னு ஒரு 20-30ல வராங்க, ஒரு சிவியர் ஹார்ட் அட்டாக்ல ஹார்ட் பிளாக். லாஸ்ட் 2 days பிஃபோர் மல்லிகான்னு ஒரு பேஷண்ட் பார்த்தோம், இன்ஃபீரியர் எம்ஐ, ஒரு சிவியர் ஹார்ட் அட்டாக் வித் சிவியர் ஹார்ட் பிளாக்ல இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப நான் இருந்தேன், டெம்பரரி பேஸ் மேக்கர் போட்டா ஆக்டிவேட் பண்ணியாச்சு, இப்ப கார்டியாலஜிஸ்ட் அவைலபிளா இல்ல. அதே மாதிரி பேஷண்ட்ஸுக்கு அங்க உள்ள இஆர் டெக்னீஷியனை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு டிரான்ஸ்குடினஸ் பேசிங் ஜஸ்ட் ஸ்கின் மேல வச்சீங்கன்னாவே இட் வில் ஆக்டிவேட் த ஹார்ட், அதுவும் இருக்குது. இன்னும் சிஆர்டி ஐசிடி எல்லாம் இருக்கு, பட் அது வந்து கொஞ்சம் ப்ராடர் டர்ம்ஸ், அது வந்து புரியுமா தெரியல, பேசிக் தான். இந்த டிபிலேட்டர் சென்சர் டிபிலேட்டர் சொல்றாங்க, டீஃபிபிரிலேஷன்ங்கிறது சார், அது வந்து அதுவும் நிறைய வகையா இருக்குது. நம்ம காமனா நம்ம ஐசிடி நான் சொன்னல, அதுவே ஒரு டீஃபிபிரிலேட்டர் தான். அது யாருக்கு நம்ம போனா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு they are at risk of sudden cardiac arrest in the immediate first or second year. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எதனால கார்டியாக் அரெஸ்ட் வருதுன்னா, ஹார்ட் வில் கோ ஃபார் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா ஆர் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். அப்படின்னா என்னன்னா, வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாங்கிறது அந்த ஏட்ரியல் காம்பனன்ட் ஆஃப் த ஹார்ட்டே இருக்காது, ஒன்லி வென்ட்ரிகுலர் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கும். யூஸ்வலா 100 ரேட்ஸ்ல துடிக்கிற ஹார்ட் 200க்கு மேல துடிக்கும். ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக ஹார்ட்டுக்கு வர பிளட் கம்மியாகும், அப்ப ஹார்ட்ல இருந்து வெளியே போற கார்டியாக் அவுட்புட்டும் கம்மியாகும். ஸோ பேஷண்ட் வில் கொலாப்ஸ், பிரெயினுக்கு மூளைக்கு ரத்தம் போகாது, கிட்னிக்கு போகாது. அந்த நேரத்துல லைஃப் சேவிங் எமர்ஜென்சி, அந்த நேரத்துல நீங்க டீஃபிபிரிலேஷன் கொடுத்தீங்கன்னா தட் வில் கன்வெர்ட் இட் டு த நார்மல் ரிதம். அதே மாதிரி இது விடாக் சொல்லுவாங்க, இன்னொன்று விஃபிப் சொல்லுவாங்க, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவாங்க. இதுலயாவது பரவாயில்ல, வென்ட்ரிகல் கண்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு விடாக்ல. வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன்ல எதுவுமே கண்ட்ராக்ஷன் இருக்காது. இப்போ ஒரு பேஷண்ட் நிக்கிறான், டக்குன்னு கொலாப்ஸ் ஆகிறாங்கன்னா அது வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் தான். அதுக்கு தரதுதான் டீஃபிப்ங்கிறது. இமீடியட்டா ரிதம் அதை கன்வெர்ட் பண்ணி விடும். அதுலயே நிறைய இருக்கு, அதாவது ஷாக்கபிள் ரிதம், நான் ஷாக்கபிள் ரிதம் சொல்லுவோம் நாங்க மெடிக்கல் டேர்ம்ல. சார் கேள்விப்பட்டிருப்பாரு. ஷாக்கபிள் ரிதம்ங்கிறது விடாக் விஃபிப்ல வரும். நான் ஷாக்கபிள் ரிதம் இருக்கு, அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈவன் கார்டியாலஜிஸ்ட் இருந்தாலும் சார் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. பல்ஸ்லெஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் சம் வேவ்ஃபார்ம்ஸ் will be there in the ECG, பட் பேஷண்ட்ஸுக்கு பல்ஸ் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு நம்ம ஷாக் கொடுத்தாலும் ரிவைவ் பண்ண முடியாது. இதுதான் ப்ராடா ஜெனரல் பப்ளிக் புரிஞ்சிக்கக்கூடிய திங்ஸ்னா இது. இன்னும் நிறைய இருக்கு, வேறதானா பேசலாம். இது தாண்டி பண்ணதான் ஓபன் ஹார்ட் சர்ஜரி சார், எதுவும் முடியாத ஓபன் சர்ஜரி போவாங்க. இல்ல சார், பேஸ் மேக்கருக்கும் ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ நம்ம ஸ்டென்ட் பண்றோம், அதுக்கு நிறைய இருக்கு. சின்டாக்ஸ் ஸ்கோர்னு இருக்கு ஒண்ணு. இப்போ ஒரு பிளாக் 2 பிளாக் தான் இருக்கு, 60-20% பிளாக் இருக்கு, அதுக்கு நம்ம ஸ்டென்ட் பண்ணலாம். டிஃப்யூஸா பிளாக் இருக்கு, நிறைய பிளாக் இருக்குன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு எத்தனை ஸ்டென்ட் போட முடியும்? 7-8 ஸ்டென்ட் போட முடியாது. யூ புட் மோர் மெட்டல், அதாவது ஸ்டென்ட்டுங்கிறது ஒரு மெட்டலை எவ்வளோக்கெவ்வளோ ஹார்ட்ல அதிகமாக போடுறீங்களோ காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம். ஸ்டென்ட் திரும்பி பிளாக் ஆகும், அதுக்கு ரீஇன்டர்வென்ஷன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அதை சின்டாக்ஸ் ஸ்கோரை பார்த்துட்டு டயபெட்டிஸ் உள்ளவங்க, ட்ரிபிள் வெசல் டிசீஸ் சொல்லுவோம், 3 முக்கியமான ரத்த குழாயிலையும் பிளாக் இருக்கிறவங்க, டிஃப்யூஸ் டிசீஸ், கால்சிஃபை டிசீஸ்க்கு இனிஷியலா சிபிஜி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்ம கிட்ட சம் அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ரோட்டா அப்ளேஷன் ஒன்று இருக்கு, ஆர்பிட்டல் அத்ரெக்டமின்னு ஒன்று இருக்கு, ஐவிஎல் இன்ட்ராவாஸ்குலர் லித்தோட்ரிப்சின் ஒன்று இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம கால்சியம் வந்து நார்மல் பலூன் வச்சு வைக்க முடியாது இனிஷியலி பிஃபோர் 2017. பட் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ட்ரில்லிங் மிஷின் மாதிரி எப்படி நம்ம ஒரு ஆணி ட்ரில் போடுறோமோ அது மாதிரி ரத்த குழாய்க்குள்ள உள்ள போறதுக்கு அந்த அத்ரெக்டமி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. தட் கேன் மாடிஃபை த கால்சியம். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா ஸ்ட்ரென்த்தை டீப்ளேட் பண்ணலாம். இப்போ வந்து எங்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. சர்ஜன்ஸுக்கு இப்போ ரொம்ப வேலை கிடையாது. எப்ப எங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகுதோ, நாங்க அந்த ட்ரில்லிங் பண்ணும்போது ரத்த குழாய் பிச்சுக்குதுன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சர்ஜன்ஸ் தான் கொடுத்தாகணும். அது அந்த ஸ்டேஜ் மட்டும் தான் சிடிஎஸ் சர்ஜன் போகுமே தவிர இன் ஜெனரல் சிஏபிஜி நம்ம இப்போ லாஸ்ட் 2 to 3 years we are doing all the procedures. இப்போ அந்த எலும்பு வந்து உடைக்குமா சார்? ஓப்பன் சர்ஜரி எலும்பு சிஏபிஜி பண்ணா ஸ்டெர்னோடமி பண்ணி தான் சார் பண்ணணும். அது 2 வகையான சிஏபிஜி இருக்கு. ரோபோட்டிக் சர்ஜரிஸ் இருக்கு. சிஏபிஜி ஐ அம் நாட் a right person to talk about this, பட் நான் கேட்கறதெல்லாம் சொல்றேன். ரோபோட்டிக் சிஏபிஜி இருக்கு. அது கார்டியோவாஸ்குலர் சர்ஜன்ஸ் இருக்காங்க. முகிலன்னு நம்மகிட்ட ஒரு நல்ல சர்ஜன் இருக்காரு, அவர் பேசினா கரெக்டா இருக்கும். பட் நான் பேசிக்கா சொல்றேன்,
ரோபோட்டிக் சர்ஜரிஸ் ஆர் சார். அதாவது நீங்க ஸ்டெர்னம் ஓபன் பண்ணி இது அறுக்கணும்னு அவசியம் இல்லை. ரோபோட்டிக் சர்ஜரிஸ் ஆர் சார். 3 ஹோல்ல பண்ற ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. மினிமலி இன்வேசிவ் கார்டியக் சர்ஜரி மிக்ஸ்னு ஒன்று இருக்கு. லேட்டரல் தொரக்காட்டமில அதாவது 1 வெசல் 2 வெசலுக்கு மட்டும் ஸ்டென்ட் கிராஃப்ட் போடணும், ரொம்ப பிளாக் இல்லாத பேஷண்ட்ஸுக்கு மினிமலி இன்வேசிவா பண்ணலாம். இதே மாதிரி நிறைய அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நீங்க வேணும்னா அவர் கூட ஒரு கிளாஸ் ரெடி பண்ணலாம். இல்ல ஐ கேன் டாக் ஃபார் another 2 hours but I am not the eligible person to talk. கடைசியா ஒரே கேள்வி சார். கார்டியோவாஸ்குலர்ல நிறைய சிம்டம்ஸ் இருக்கு சார். ஹைப்பர் டென்ஷனை பத்தி நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான லீடிங் காஸ் ஆஃப் மார்டாலிட்டி as well as morbidity in cardiovascular disease வந்து மெயின் வந்து ஹைப்பர் டென்ஷன் தான். ஏன்னா அது வந்து இட்ஸ் a modifiable one. நீங்க ஏர்லியரா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம். இப்ப ஹைப்பர் டென்ஷனுக்கு டயபெட்டிஸ்க்கு பாத்தீங்கன்னா புக்ல இருக்கு பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியான்னு சொல்லுவாங்க. அதிகமா பசிக்கும், அதிகமா யூரின் போகும், அதிகமா தாகம் அடிக்கும்னு சொல்லுவாங்க. பட் கிளாசிக்கலா எனக்கு தெரிஞ்சு நான் எம்டி முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு எந்த பேஷண்ட்டும் சிம்டம்ஸ் இருக்கிறது இல்லை. அதனால ஆனுவலா நம்ம செக் பண்ணிக்கணும். சுகரை பார்த்துக்கணும், HbA1c பார்க்கணும். சுகர் 600 இருக்கும், they will be normally walking. ஃபியூச்சர்ல காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதனால ஆனுவல் செக்அப் பண்ணிக்கணும். சிஎஃப் இது யூரியா கிராட்டினைன் பார்த்துக்கணும், ஹைப்பர் டென்ஷன் பார்த்துக்கணும். ஹைப்பர் டென்ஷனால கண் பாதிக்கப்படலாம், கிட்னி பாதிக்கப்படலாம். ஹார்ட் மட்டும் கிடையாது, ஹைப்பர் டென்ஷனால அதிகமாக பாதிக்கப்பட போறது கிட்னி தான். ஹைப்பர் டென்ஷன் இஸ் த லீடிங் காஸ் ஃபார் டயாலிசிஸ் இன் இந்தியா அட் பிரசன்ட். டயபெட்டிக் நெஃப்ரோபதியை நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம், சுகரை ஓவர்டேக் பண்ணியாச்சு. இப்போ யங் பேஷண்ட்ஸ் கம்மிங் வித் கிரானிக் கிட்னி டிசீஸ் ஃபார் ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்தியாவில் அதிகமாக நடக்கிறது ஹைப்பர் டென்ஷன் ரிலேட்டட் தான். அதனால சார் ஹைப்பர் டென்ஷன் பத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. அதுல நிறைய ட்ரக்ஸ் பத்தி சொன்னாரு. அதுல நெப்ரோலைசின் இன்ஹிபிட்டர் சொன்னாரு, ஆர்னி. அது வந்து ஒரு ரீசன்ட் ட்ரக். அது வந்து கார்டியோவாஸ்குலர்ல ஒரு பூம்னு சொல்லலாம். அதுல வந்து அது ஆர்னிங்கிறது இஸ் புவர் மேன்ஸ் ஐசிடின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது ஐசிடி, இம்ப்ளான்டபிள் கார்டியோட டீஃபிபிரிலேட்டர். இனி விபிப் வந்து ரிதமை கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க. அந்த ஃபார்மகாலஜிக்கலாவே நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பூம் ட்ரக் தான் ஆர்னி. அப்புறம் மேடம் வந்து ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் கேட்டாங்க. இப்போ வந்து எல்டர்லி பேஷண்ட்ஸ் மோர் தென் 76-80 இயர்ஸ்க்கு மேல இருக்கு. ஃபீமேல்ஸுக்கு அந்த டிபிக்கல் செஸ்ட் பெயின் வராது, நெஞ்சு வலிக்காது, முதுகுக்கு பரவாது, கைக்கு பரவாது, வேர்க்காது. ஃபீமேல்ஸ் will have more atypical symptoms. நான் நிறைய ஓபியில பார்ப்போம், ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும்பாங்க, அங்க வலிக்குது இங்க வலிக்குது. அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணி பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டிசீஸ் இருக்கும். எல்டர்லிஸ், டயபெட்டிஸ், ஃபீமேல்ஸ் 3 பேருக்கும் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஆனுவல் ஸ்கிரீனிங் இஸ் மஸ்ட் above 30 years of age. கிளாசிக்கல் சிம்டம்ஸ் தியரிட்டிக்கலா பேசணும்னா ஆன்ஜினான்னு சொல்லுவோம். செஸ்ட் பெயின் வரும், ரீட்ரோஸ்டனலா செஸ்ட் பெயின் வரும், லெஃப்ட் ஆர்முக்கு வலி பரவும், முதுகுக்கு பரவும், ஸ்வெட்டிங் இருக்கும், பிரெத்லெஸ்னஸ் சொல்லுவாங்க, சுவாச பிரச்சனை இருக்கும், படபடப்பு இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக் இருக்கும். பேஷண்ட் வில் ஃபீல் வீக்னஸ். ஏன்னா செஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட்டுக்கு ஆக்சிஜன் போல, ஹார்ட் பம்ப் பண்ணல, ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் வெளியே போல, அதனால மசில்லாம் ஆக்சிஜன் இல்லாததால எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக்கா இருப்பாங்க, வீக்னஸ் அதிகமா இருக்கும். இதெல்லாம் காமன் சிம்டம்ஸ். இன் ஜெனரல் பப்ளிக் டர்ம் இன்னும் நிறைய இருக்கு, வேணா நம்ம பேசலாம். சார் இந்தியா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஜென்ஸுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது. லேடிஸ்க்கு வந்து அந்த ஹைப்பர் டென்ஷன் தாங்கக்கூடியது வந்து இருக்கா நேச்சுராவே? அப் டு லேடிஸ்க்கு மெனோபாஸ் ஆகிற வரையும் தே ஆர் சேஃப். பிகாஸ் அவர் ஃபீமேல்ஸுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்கு, அது வந்து ஃபேட் அக்குமுலேஷனா கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணுது. ஆஃப்டர் 55 இயர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் ஈக்குவல் இன் டர்ம்ஸ் ஆஃப் இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் ஆஃப்டர் மெனோபாஸ். இந்த கொரோனா வேக்சினேஷனுக்கு அப்புறம் சார் இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் தம் அந்த 30 to 40 இயர்ஸ்ல தே ஆர் சிவியர் ஹார்ட் அட்டாக், தே டை. இங்க நான் ஜாயின் பண்ணதும் என்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து ராம்குமார். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட் நான் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே ஜாயின் பண்ணேன், 2 வீக்ஸ் பிஃபோர் ஜாயின் பண்ணேன். இங்க தஞ்சாவூர்ல என்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து ராம்குமார். நான் வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ண விரும்பல பிரைவசிக்காக. அவரோட ஏஜ் 33. he had severe anterolemai, severe heart attack. இமிடியேட்டா ஸ்டென்ட் பண்ணிட்டோம், நல்லா இருக்காரு. அது வந்து யங் ஏஜ்ல நிறைய பிளாக்ஸ் இருக்கு, ஆன்ஜியோ பண்ணும்போது தெரியும். இப்போ எபிடமியாலஜிக்கலா நம்ம வந்து கேன்சருக்கு, டயபெட்டிஸ்க்கு, ஹைப்பர் டென்ஷனுக்கு, கொரோனரி ஆர்டரி டிசீஸ்க்கு, ஸ்ட்ரோக்குக்கு எல்லாத்துக்கும் குளோபல் லீடர்ஸ் இந்தியா தான். அதனால யங் ஏஜ் அந்த வேக்சினேஷனுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது.
there are hypersensitive reaction to the vaccines இருக்கும், யாரா இருந்தாலும் இருக்கும். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு போலியோ இம்யூனைசேஷன் பண்றோம்னா அன்னைக்கு ஃபீவர் வரும். அது ஏன்னா that is a live vaccine. போலியோமைலைட்டிஸ்ங்கிற ஒரு வைரஸை தான் நீங்க அந்த குழந்தைக்கு கொடுக்குறீங்க. அப்பதான் அதுக்கு எதிரான ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும் உடம்புல. You are injecting a live virus into the baby to induce the antibody. ஆன்டிபாடிங்கிறது ப்ரொடெக்ஷன். ஸோ எனி இதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஆல்ரெடி ஹார்ட்ல ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அது அஃபெக்ட் பண்ணுது. அவ்வளவுதான். அதுக்கும் வேக்சினுக்கும் எனக்கு தெரிஞ்ச பெரிய சம்மந்தம் இல்லை. இட் நீட்ஸ் மச் ரிசர்ச். ஓகே, வேற ஸ்டூடெண்ட்ஸ் பேசலாம், நமக்கு டைம் போறதையும் டைம். கார்டியாக் அரெஸ்ட் அதான் சார் நான் சொன்னல, வென்டிகுலர் டைகார்டியா, வென்டிகுலர் ஃபிப்ரிலேஷன், இதெல்லாம் கார்டியாக் அரெஸ்ட்ல தான் வரும். சடனா ஹார்ட் சார் சிம்டம்ஸ் ஒண்ணுமே இருக்காது சார். தே வில் நின்றுட்டு இருப்பாங்க, தே வில் அதான் சடன் கார்டியாக். அது வந்து கார்டியாக் அரெஸ்ட் சொல்ல மாட்டோம், மெடிக்கல் டேர்ம்ல சடன் கார்டியாக் அரெஸ்ட் சொல்லுவோம், SCAன்னு சொல்லுவோம். பேர்லயே இருக்கு சடன். They will be talking, they will be walking, they will be doing normal work. Suddenly they will collapse. Pulse இருக்காது, பிபி இருக்காது, ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதான் சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஒரு ரோட்ல ஒருத்தர் நடந்து போறாரு, சடனா விழுந்துட்டாருன்னா அவர் பல்ஸ் செக் பண்ண பாக்குறீங்க, கெரோடிட் பாக்குறீங்க, ரெஸ்பான்ஸ் பெயின் கொடுத்து பாக்குறீங்க, ரெஸ்பான்ஸ் இருந்தா தட் இஸ் சடன் கார்டியாக் அரெஸ்ட். இதுக்கு ஒன்னாவது காரணம் ஹார்ட் அட்டாக். இன்னும் நிறைய காரணம் இருக்கு. ஹார்ட் அட்டாக்கால சடன் கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். கார்டியோ மயோபதிஸ்னு சொல்லுவோம். அதாவது ஜெனட்டிக்காவே ரத்த குழாயில அடப்பு இல்லைனாலும் ஹார்ட் மசில்ல வர பிரச்சனைகள் இருக்கு. ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி, டைலேட்டர் கார்டியோமயோபதி, ரெஸ்ட்ரிக்டிவ் கார்டியோமயோபதினு இருக்கு. இப்போ டைலேட்டர் கார்டியோமயோபதி யாருக்கு வரும்னா ஆல்கஹாலிக்ஸ் அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு டைலேட்டர் கார்டியோமயோபதி வரும். ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி நம்மளோட தப்பு இல்ல, நம்மளோட பேரண்ட்ஸோட தப்பு. அது ஜெனட்டிக்கா வர்றது. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கொடுக்குற கிஃப்ட் தான் ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி. ரெஸ்ட்ரிக்டிவ் கார்டியோமயோபதி இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. இதுனாலயும் ஒரு சடன் கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். இதே மாதிரி சடன் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு நிறைய காரணம் இருக்கு சார். அப்புறம் சேனலோபதிஸ்னு சொல்லுவாங்க, லாங் கியூட்டி சிண்ட்ரோம் இருக்கு, புருகோலா சிண்ட்ரோம் இருக்கு, எலக்ட்ரோலைட் அப்நார்மாலிட்டிஸால வீட்டிஸ் வரலாம், ஆர்ஆன்டி ஃபினாமினான்னு சொல்லுவாங்க, ஹைப்போகால்சியமியா, கால்சியம் கம்மியா இருந்தாலும் வீட்டி வந்து பேஷண்ட் கேன் பி. சார் ஆல்கஹாலை புரிஞ்சிக்க முடியுது, கொக்கைன் எப்படி சார் பண்ணணும்? Cocaine just as a sympathomimetic drug, sir, just like smoking. It will increase the heart rate, it will increase the BP. ஆல்ரெடி ஒரு அத்ரோஸ்க்ளரோட்டிக் பிளாக் ஒரு ரத்த குழாயில இருக்குன்னா அதை டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அந்த இடத்துல நார்மல் கிளாட்டிங் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகும். ஒரு நார்மல் ப்ளூமன் பிளட் வெசல் இருக்கு, அதுல ஒரு 40% பிளாக் இருக்கு. ஒரு சிம்பத்தோமிமெட்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கைன் ஸ்மோக்கிங் பண்றாங்கன்னா பிபி அவங்களுக்கு அதிகமாகும். ஸோ அதிகமா ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது அந்த இடத்துல அப்படி இருக்கிற கொலஸ்ட்ரால் டிஸ்டர்ப் ஆகும், டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள நார்மல் கிளாட்டிங் சிஸ்டம் என்ன நினைச்சுக்கோன்னா ஏதோ அடிபட்டுருச்சு, ஏதோ லீக் ஆகுதுன்னு சொல்லி அங்க போய் பிளேட்லெட்ஸ் எல்லாம் அந்த ரத்த ஓடையில தடுக்க ட்ரை பண்ணும். அதுதான் பிளாக், அதுதான் 100% பிளாக். 40% அதோட சடனா 100% ஆகும். ஹார்ட் அட்டாக் ஃபர்ஸ்ட் எய்ட். இப்போ வந்து நார்மலா உங்க பேர் சொல்லி என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின். I'm Lavanya from biotech first year. வாங்க ஃப்ரீயா பேசுங்க வாங்க. என்ன ஜெயிலா போலீஸா? உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜாலியா பேசுங்க, எந்த உட்காருங்க வாங்க. வாத்தியாரெல்லாம் இருக்காங்கன்னு பயப்படுறீங்களா? சார் இப்போ நார்மலா ஒரு பர்சன் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிள் 70 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு 5 இயர்க்கு முன்னாடி வந்து கார்டியாக் அட்டாக் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்க வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க. இப்போ வந்து ஒரு திருப்பி வந்து ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு நார்மலாக சும்மா நார்மல் அன்னைக்கு ஆனால் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. ஆனால் வந்து நார்மலாக தான் நார்மலாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து கொலாப்ஸே கீழே விழுந்தாங்களா. அதுக்கப்புறம் பல்ஸ் வந்து இல்லையா. இதான் சடன் கார்டியாக் அரெஸ்ட். சார் கேட்டார்ல, she explained the scenario. என்னோட இந்த பொண்ணு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதான் சடன் கார்டியாக் அரெஸ்ட். இப்போ வந்து இப்போ அந்த மாதிரி இருந்தா அது வந்து நீ உட்காந்து ஃப்ரீயா பேசுமா, ஏமா பயப்படுற?
இமீடியட்டா சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். அதனாலதான் பேசிக்கா வந்து எல்லாருமே சிபிஆர் பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க மேடம் ஓகே சொன்னா, பூபதி சார் ஓகே சொன்னா, எங்கிட்ட நல்ல எமர்ஜென்சி பிசிஷியன்ஸ் இருக்காங்க. ஒன் டே பேசிக் சிபிஆர் கிளாஸஸ் வேணா நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். 2 வகையா இருக்கு, ஏசிஎல்எஸ் பிசிஎல்எஸ் சொல்லுவோம். ஏசிஎல்எஸ்ங்கிறது அட்வான்ஸ்டு கார்டியாக் ப்ரொசீஜர்ஸ், பிசிஎல்எஸ்ங்கிறது பேசிக் கார்டியாக். அட்வான்ஸ்டு கார்டியாக் உங்களுக்கு தெரிய தேவையில்லை. பேசிக் கார்டியாக் ப்ரொசீஜர்ஸ் எவ்ரி ஒன் ஷுட் நோ. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் அரெஸ்ட் ஆகி கீழே விழுறாங்கன்னா இமீடியட்டா சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். தட் இஸ் ஹை குவாலிட்டி சிபிஆர். சும்மா ஜஸ்ட் மேலே போய் அழுத்துறதால ஒன்றும் ஆக போறது இல்லை. நம்ம ஹார்ட் நார்மலா கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். அந்த மெக்கானிசமை நீங்க சிபிஆர்ல பண்ணணும். அப்பதான் ஹார்ட் பம்பிங் ஸ்டார்ட் ஆகும். நம்ம சிபிஆர் பண்றதோட மெயின் எய்ம் என்னன்னா, ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, பிளட் பிரெயினுக்கு போல. நீங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம்